கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த உபவாச கூட்டத்திற்கு, அதாவது இந்த ஆண்டின் 12வது மாதம், இந்த ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம். இதிலே நீங்கள் தேவ பிள்ளைகள் உற்சாகமாக குடும்பமாக கலந்து கொண்டு கர்த்தரை துதி பாட மற்றும் நாம் உபவாசித்து நாம் ஜெபத்தோடு கூட புதிய ஆண்டிற்குள்ளே செல்வதற்கு ஒரு ஆயத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் கட்டாயம் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று அழகாய் வசனம் நமக்கு சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இது முன் பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கென்று அழகான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த கூடாரத்தின் நடுவே கொண்டு வந்து வைத்து ஏராளமான பலிகளை செலுத்தி அங்கு பாடும் பொழுது, விசேஷமாக இது தாவீது எழுதி இந்த பாடலை பாடகர்களுக்கு கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. அதுல இவ்விதமாக எழுதியிருக்குது பாருங்களேன். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்றும் 9வது வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகின்றது. நாம் 2024வது ஆண்டு நிறைவடைய போகின்றது. இந்த நாட்களில் கூட விசேஷமாக நம்ம என்ன செய்யலாம் என்றால், அவருடைய நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நம்ம எழுதியிருக்கிற வசனத்தை நம்ம தியானித்தோம். இப்போ மகிமையான காரியங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த காலங்களில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு திருமணத்தை அழகாய் நடத்தி இருக்கலாம். ஒரு புதிய குழந்தையை, அதாவது அருமையாக சந்ததியை கட்டளையிட்டிருக்கலாம். அருமையான குழந்தையை உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கலாம். அல்லது நல்ல ஒரு வீடு, உங்களுக்கு புதிய வீட்டை கொடுத்துருக்கலாம். நல்ல ஒரு வாகனத்தை புதிதாக கொடுத்திருக்கலாம். நல்ல ஒரு தொழிலை புதிதாக கொடுத்திருக்கலாம். நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம். இப்படி ஒன்றொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்து, இவையெல்லாம் மகிமையான காரியங்கள், கர்த்தர் செய்த மகிமையான கிரியைகள். இன்றைக்கு இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் செய்த அதிசயங்களை நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்க என்று அருமையாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. விசேஷமாக தினமும் நினைவு கூறணும். ஆனால் இந்த வருட கடைசியில் கூட, இந்த வருடத்தின் நாட்களில் எல்லாம், இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் இப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். உளையான சேற்றிலிருந்து நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறாரே, அது மிகப்பெரிய அது அற்புதம் இல்லையா? அதிசயம் இல்லையா? தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் அவர் மீட்டு கொண்டார். இந்த அவருடைய செய்கையை நம்ம நினைவு கூற வேண்டும். அப்புறம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையெல்லாம் கலங்கி நின்றோமோ, அந்த கலங்கி நின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை அற்புதமாய் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கும் அல்லவா? அதை நீங்கள் நினைவு கூறணும். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம வெட்கப்பட்டு விடுவோமோ என்று நம்ம வேதனையோடு இருந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த வெட்கப்படாதபடிக்கு நம்மை காத்தாரே, அதை நீங்கள் நினைவு கூறணும். தேவைகள் மத்தியில் கலங்கி நின்ற பொழுது அற்புதமாய் தேவைகளை சந்தித்தாரே, அதை நினைவு கூறணும். நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் செய்த நன்மைகளுக்காக. அவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களை நமது வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் அப்பா நீ உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய அற்புதங்களையும் நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதாகமத்தில் ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம் உண்டு. அவையெல்லாம் அவ்வப்போது அங்கங்கே எழுதி வைத்து ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் மூலமாக அவையெல்லாம் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ கர்த்தாவே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறீர். அவையெல்லாம் நினைவு கூர்ந்து மை துதிக்க தேவ பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது போல, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அவர் கிருபையாய் உங்களை நடத்தி வந்ததையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.